ஸோ ஆக்டிவ் டைரக்டரினா என்ன, அதனால விண்டோஸ் சர்வரில் வந்துட்டு என்ன நடக்கும், அது இருந்தால் என்ன ஆகும், இல்லாட்டி என்ன ஆகும் அப்படிங்கிறத அந்த செஷனில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆக்டிவ் டைரக்டரி அப்படிங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த ஒண்டர்ஃபுல் ஃபீச்சர் இன் விண்டோஸ். மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் வந்துட்டு உலகத்தையே இது நாள் வரைக்கும் கண்ட்ரோல் வச்சிருக்கோம் அப்படின்னா, இந்த இந்த ஐடி ஃபீல்டில் கண்ட்ரோல் வச்சிருக்கோம் அப்படின்னா இந்த ஒரு ஆக்டிவ் டைரக்டரி மூலமாக தான். இந்த விண்டோஸ் சர்வர் ஃபுல்லாகவே இந்த ஆக்டிவ் டைரக்டரி இருக்கிறதுனால தான் நிறைய நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஆக்டிவ் டைரக்டரி இருக்கிறதுனால தான் நிறைய இடங்கள்ல யூஸ் பண்றோம். அதனால தான் அவனுக்கு வந்து லைசன்ஸ்ல இருந்து நிறைய வருமானம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீச்சர் விண்டோஸ் சர்வர் வந்து ஆக்டிவ் டைரக்டரி தான். இந்த ஆக்டிவ் டைரக்டரி இருந்தால் தான் ஒரு கம்பெனில வந்துட்டு எல்லாமே ப்ராப்பரா இருக்கும். இந்த ஆக்டிவ் டைரக்டரி இல்லை அப்படின்னா எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ நான் இது மாதிரி சொல்லியிருக்கேன், டொமைன் குரூப்னா என்ன, ஒரு குரூப்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ எகைன் ஐ எம் ரிப்பீட்டிங், டொமைன் குரூப் அப்படின்னா ஒரு குரூப் அப்படின்னா ஒரு 4 பிசி இருக்கும், ஒரு சுவிட்சில் கனெக்ட் பண்ணியிருப்போம், ஜஸ்ட் அதில் டேட்டா மட்டும் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். டொமைன் குரூப் அப்படின்னா நமக்கு ஒரு சென்ட்ரலைஸ்டு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் இருப்பார். அந்த டொமைன் குரூப்ல வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் இருப்பார். அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் பேர் வந்து டொமைன் கண்ட்ரோலர். ஓகேங்களா? ஸோ ஆக்டிவ் டைரக்டரி நம்ம இன்ஸ்டால் பண்ணா அது மூலமா நம்ம வந்து எல்லாத்தையும் ஆக்சஸ் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ எகெயின் ஐ எம் ரிப்பீட்டிங், ஏன் ஆக்டிவ் டைரக்டரி தேவை அப்படின்னு நான் ரிப்பீட் பண்றேன். ஸோ இது ஒரு என்விரான்மெண்ட், இது ஒரு டொமைன் கண்ட்ரோலர், இது எல்லாமே கிளைண்ட் சர்வர் ஆர் கிளைண்ட் ஓஎஸ் வாட் எவர் இட் இஸ். ஓகே, ஸோ எல்லாமே ஒரு சுவிட்சில் கனெக்ட் ஆகிட்டு இருக்கும். சுவிட்சில் இருந்து எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ இதுக்கு பேர் தான் டொமைன், இதுக்கு பேர் தான் ஆக்டிவ் டைரக்டரி சர்வர். இது பேர் ஆக்டிவ் டைரக்டரி சர்வர். எதுல நம்ம ஆக்டிவ் டைரக்டரி இன்ஸ்டால் பண்றோமோ அதை வந்து டொமைன் கண்ட்ரோலர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டொமைன் கண்ட்ரோலர். ஸோ ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ இது எல்லாமே ஒரு விண்டோஸ் சர்வர், விண்டோஸ் 7 இருக்கலாம், விண்டோஸ் 8 இருக்கலாம், விண்டோஸ் சர்வர் 2003 இருக்கலாம், விண்டோஸ் சர்வர் 2008 2012 எதுனாலும் இருக்கலாம். ஸோ வாட் எவர் இட் இஸ், இது கிளைண்ட். இது வந்து இதுக்கு பேர் டொமைன் குரூப் மாடல். இதுக்கு பேரு டொமைன் குரூப் மாடல். ஸோ டொமைன் குரூப் மாடல்ல வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு ஒரு சர்வர் இருக்கும். அந்த சென்ட்ரலைஸ்டு சர்வர் மூலமா எல்லா ரிசோர்ஸையும் வந்து மேனேஜ் பண்ணுவோம். இதுல நாட் ஓன்லி கம்ப்யூட்டர்ஸ் மட்டும் இருக்காது, இதுல பிரிண்டர்ஸ் இருக்கும், சர்வர்ஸ் இருக்கும், கிளைண்ட் பிசி இருக்கும், எல்லாமே இதுல இருக்கும். ஓகே, நீங்க ஒரு ஆபீஸ்ல போய் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, புதுசா நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு ஐடி கிரியேட் பண்ணிடுவாங்க. இப்ப ரமேஷ்குமார் அப்படிங்கிற ஒரு கம்பெனில ஜாயின் பண்றாரு அப்படின்னா அந்த ரமேஷ்குமார்க்குன்னு ஒரு ஐடி வந்து இந்த ஆக்டிவ் டைரக்டரியில கிரியேட் பண்ணுவாங்க. ரமேஷ்குமார் அப்படின்னு ஒரு ஐடி கிரியேட் பண்ணுவாங்க. இதெல்லாமே ப்ராக்டிகலா காமிக்கிறேன், இப்ப நான் தியரிட்டிக்கலா சொல்லிடுறேன். அந்த ரமேஷ்குமார் வந்து இந்த லொகேஷன்ல இருக்க எல்லா சர்வரையும் லாகின் பண்ணிக்கலாம். இதுல லாகின் பண்ணிக்கலாம், இதுல லாகின் இந்த டொமைன் கீழே இருக்கிற இதுல லாகின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த ரமேஷ்குமார் அப்படிங்கிறவரு ஒரு மேனேஜர் அப்படின்னா அவருக்கு எல்லா ஆக்சஸும் உண்டு. ஒரு ஃபைல் ஷேர் பண்றாங்கன்னு வச்சுக்கோமே, இப்போ ரமேஷ்குமார் வந்து ஹெச்ஆர் மேனேஜர் வச்சுப்போம். ஒரு ஃபைல் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த ஃபைல் வந்து அதுக்கு கீழே வந்து கிருஷ்ணகுமார் ஒருத்தர் ஜாயின் பண்றாரு. கிருஷ்ணகுமார் வந்துட்டு யூசர். ஓகே, ஜஸ்ட் அவருக்கு ஒரு யூசர் கிரியேட் பண்றோம். அவரும் இதுல இந்த பிசில லாகின் பண்ணலாம். இப்ப கிருஷ்ணகுமார் இந்த பிசில லாகின் பண்ணா அவருக்கு ஜஸ்ட் இந்த ஃபைல் மட்டும் தான் தெரியணும். விச் மீன்ஸ் ஷேர்டு ஃபைல் மட்டும் தான் தெரியணும். இதை டெலிட் பண்ணக்கூடாது, இதை எடிட் பண்ணக்கூடாது. இதே ரமேஷ்குமார் இந்த பிசில லாகின் பண்ணா அவருக்கு இந்த ஷேர்டு ஃபைல் தெரியும். அதை டெலிட் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம், என்னனாலும் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அப்ப அந்த பெர்மிஷன்ஸ், செக்யூரிட்டி பெர்மிஷன்ஸ், அந்த யூசர் நேம், பாஸ்வேர்ட் இது எல்லாமே இந்த ஆக்டிவ் டைரக்டரியில தான் ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ இதை பத்தி தான் ஃபுல்லாக பார்க்க போறோம். ஸோ ஆக்டிவ் டைரக்டரி அப்படின்னா ஒரு சென்ட்ரலைஸ்டு டேட்டாபேஸ். ஸோ இந்த இடத்துல ஒரு சென்ட்ரலைஸ்டு டேட்டாபேஸ், இந்த டேட்டாபேஸ்ல தான் நம்ம கிரியேட் பண்ற யூசர், நம்ம கிரியேட் பண்ற குரூப் எல்லாமே ஜாயின் ஆகும். உதாரணத்துக்கு நான் ஹெச்ஆர்னு ஒரு குரூப் கிரியேட் பண்றேன், அப்புறம் வந்துட்டு அப்புறம் மேனேஜர்னு ஒரு குரூப் கிரியேட் பண்றேன், ஹெச்ஆர் குரூப்ல ஒரு 4 பேர் ஆட் பண்றேன், மேனேஜர் குரூப்ல ஒரு 4 பேர் ஆட் பண்றேன். ஹெச்ஆர் குரூப்புக்கு ஒரு ஆக்சஸ் இருக்கும், மேனேஜர் குரூப்புக்கு ஒரு ஆக்சஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூசர் அண்ட் குரூப்ஸ் கிரியேட் பண்றது எல்லாமே இந்த ஆக்டிவ் டைரக்டரி தான் கிரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த ஆக்டிவ் டைரக்டரி வந்துட்டு டைரக்டரி அப்படின்னா என்ன அர்த்தம்? டைரக்டரி அப்படின்னா
ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் உதாரணத்துக்கு டெலிஃபோன் டைரக்டரி அப்படின்னு இருக்கும். இதுக்கு முன்னாடி டெலிஃபோன் டைரக்டரி உண்டு. டெலிஃபோன் டைரக்டரியில என்ன இருக்கும்? நீங்க பார்த்திருக்கீங்களா எனக்கு தெரியல. பட் டெலிஃபோன் டைரக்டரியில சென்னைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, சென்னையில இருக்கிற முக்கியமான டெலிஃபோன் நம்பர்ஸ் ஃபுல்லாவே இருக்கும். டைரக்டரி அப்படின்னா நம்ம ஒரு டேட்டாபேஸ் கிட்டத்தட்ட ஒரு டேட்டாபேஸ் மாதிரி. ஸோ இந்த ஆக்டிவ் டைரக்டரி அப்படிங்கிறது என்டையர் டேட்டாபேஸ். அங்க இருக்கிற யூசர் கிரியேட் பண்றது, யூசர் சேவ் பண்றது எல்லாமே அந்த டேட்டாபேஸ்ல தான் போய் வந்து சேவ் ஆகும். ஒரு சென்ட்ரலைஸ்டு லொகேஷன்ல வந்து சேவ் ஆகும். அந்த லொகேஷன் பேர் தான் ntds.dit ஃபைலும்போம். NTDS அப்படின்னா NT டைரக்டரி சர்வீஸ் DIT டைரக்டரி இன்ஃபர்மேஷன் ட்ரீ. ஸோ இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இப்ப இது வந்து ஒரு டொமைன் கண்ட்ரோலர். இந்த டொமைன் கண்ட்ரோலர்ல ஆக்டிவ் டைரக்டரி இருக்கும். ஓகேங்களா? அந்த ஆக்டிவ் டைரக்டரியில ஒரு ஃபைல் கிரியேட் ஆகும். இந்த ஃபைல்ல தான் எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்கும். இப்ப நான் ஒரு யூசர் கிரியேட் பண்றேன். அந்த யூசருக்கு பாஸ்வேர்டு குடுக்குறேன். அந்த யூசருக்கு வந்துட்டு நேம் குடுக்குறேன். வேற ஒரு குரூப் கிரியேட் பண்றேன். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவ் டைரக்டரியில பண்ற எல்லா ஒரு ஆக்டிவும் இந்த ஃபைல்ல தான் சேவ் ஆகும். ஸோ இந்த ஃபைல் எங்க இருக்கும் அப்படின்னா, சில விண்டோஸ்ல NTDS அப்படின்னு ஒரு லொகேஷன்ல இந்த ஃபைல் இருக்கும். இந்த ஃபைல் கரப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம மொத்த ஆக்டிவ் டைரக்டரி ஃபைலும் ஆக்டிவ் டைரக்டரி கரப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஃபைல்ல முக்கியமான ஃபைல். இங்க பாருங்க டிட் ஃபைல் இருக்கா? NTDS dit. இதுல தான் வந்து நம்ம யூசர் கிரியேட் பண்ணாலும், பாஸ்வேர்ட் மாத்தினாலும் எல்லாமே இந்த இடத்துல தான் வந்து சேவ் ஆகும். இந்த இடத்துல தான் வந்து சேவ் ஆகும். இப்ப நான் ஒரு யூசர் கிரியேட் பண்ணேன். ரமேஷ்குமார் யூசர் கிரியேட் பண்ணலையா? அந்த ரமேஷ்குமார் யூசர் வந்துட்டு இங்க லாகின் பண்றப்ப அவர் குடுக்குற யூசர் நேம் பாஸ்வேர்ட் கரெக்டான்னு செக் பண்ணணும். அப்ப LDAP அப்படிங்கிற ஒரு புரோட்டோகால் என்ன பண்ணும்? அத கொண்டு போய் இந்த ntds.dit ஃபைல்ல போய் பாஸ்வேர்ட் சேவ் ஆயிருக்கும். அந்த பாஸ்வேர்ட வெரிஃபை பண்ணும். அந்த பாஸ்வேர்ட் கரெக்ட்டா பண்ணா அந்த யூசர் வந்து லாகின் பண்ணலாம். அந்த பாஸ்வேர்ட் தப்பு அப்படின்னா மறுபடியும் ரெக்வெஸ்ட் வந்து பாஸ்வேர்ட் இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வரும். இதெல்லாம் யார் பார்க்குறா அப்படின்னா இந்த NTDS ditல இருந்து இந்த புரோட்டோகால் மூலமா நடக்குது. ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இது வந்துட்டு ஆக்டிவ் டைரக்டரி. அந்த ஆக்டிவ் டைரக்டரி வெறுமனே அந்த சர்வர் வந்து சர்வரா இருந்தா மட்டும் இவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது வெறுமனே ஆக்டிவ் டைரக்டரி எதுவுமே கிரியேட் ஆகாது. நம்ம அதுக்கு முன்னாடி இது ஒரு எம்ப்டி சர்வரா இருக்கும். நான் இப்ப அதான் பண்ண போறேன். இப்ப உங்களுக்கு அதான் காமிக்க போறேன். இப்ப நான் ஒரு சர்வர் லாகின் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ இது வந்து விண்டோஸ் சர்வர் சரியா? ஸோ இது வந்து ஒரு விண்டோஸ் சர்வர். இந்த சர்வர்ல இப்ப ஆக்டிவ் டைரக்டரி இன்ஸ்டால் பண்ண போறேன். அது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு நான் காமிக்கிறேன். ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு குரூப்ல இருக்குது. ஓகே, ஒரு குரூப்ல இருக்குது. விண்டோஸ் சர்வர் 2016 டேட்டா சென்டர். இது மூலமா இப்ப யாரையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்ப இதுல நம்ம ஆக்டிவ் டைரக்டரி கொண்டு வரணும். எப்படி நம்ம ஆக்டிவ் டைரக்டரி கொண்டு வர்றது? அது எப்படி கொண்டு வரது நான் சொல்றேன். இதை வந்து ஒரு டொமைன் கண்ட்ரோலா மாத்துறதுக்கு முன்னாடி இதோட ஐபி அட்ரஸ் மாத்தணும். ஸோ ஐபி அட்ரஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். நம்ம வந்து ஐபி அட்ரஸ் கொடுக்கணும். நான் வந்து ஒரு ஐபி அட்ரஸ் கொடுக்குறேன் 192.168.1.100. டிஃபால்ட் கேட்வே நம்ம கொடுக்கணும் 192.168.1.1. ஸோ டிஃபால்ட் கேட்வே ஆல்வேஸ் 1. எப்பயுமே டிஃபால்ட் கேட்வே 1 தான் இருக்கும். இந்த சப்நெட்டுக்கு அடுத்து வர்றது ஃபுல்லா 1 தான் இருக்கும். ஓகே, தென் ஓகே கொடுத்துட்றேன். இப்போ ஐபி கான்ஃபிகர் பண்ணியாச்சு. ஐபி கான்ஃபிகர் பண்ணதுக்கு அடுத்து முதல் வேலையா நம்ம வந்து ஆக்டிவ் டைரக்டரி இன்ஸ்டால் பண்ணணும். ஆக்டிவ் டைரக்டரி இன்ஸ்டால் பண்றது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சர்வர் மேனேஜர் போகணும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் பார்த்துக்கோங்க. நிறைய விண்டோஸ் ரிலேட்டடான இன்டர்வியூல ஃபுல்லா ஹவு டு இன்ஸ்டால் ஆக்டிவ் டைரக்டரி கேட்பாங்க. ஸ்டெப்ஸ் நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க. சர்வர் மேனேஜர் போறோம். சர்வர் மேனேஜர் போயிட்டு ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ இது வந்து ஒண்ணுமே இல்ல. இந்த சர்வர் ஒரு எம்டி சர்வர். இதை வந்து நம்ம வந்து டொமைன் கண்ட்ரோலா இதுக்கு வந்து ஒரு பவர் கொடுக்க போறோம். டொமைன் கண்ட்ரோலா மாத்த போறோம். ஸோ அதுக்கு தான் இப்போ நம்ம வந்து இதை ட்ரை பண்றோம். ஓகே, ஸோ ரோல் பேஸ்ட் இன்ஸ்டலேஷன். தென் செலக்ட். இது வந்து பை டிஃபால்ட் எந்த சர்வர் இருக்கோ அதை செலக்ட் பண்ணிப்போம். இதுல ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதை செலக்ட் பண்ணி இதுல இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ் ADDS சர்வீசஸ். இன்னொன்னு DNS சர்வர்.
ஒரு சர்வரை இதையுமே நம்ம ஆட் ஃபீச்சர் கொடுக்கணும். ஒரு சர்வரை நீங்க வந்துட்டு ஆக்டிவ் டைரக்டரியா மாத்தணும் அப்படின்னா இந்த சர்வீஸ் இன்ஸ்டால் பண்ணா மட்டும் தான் மாத்த முடியும். இல்லாட்டி அந்த சர்வர் நார்மல் ஒரு சர்வர் தான். ஓகேங்களா? ஸோ இனிமேல் தான் இதுக்கு பவர் கொடுக்க போறோம் டொமைன் கண்ட்ரோலரா. தென் நெக்ஸ்ட். ஸோ இதுல பை டிஃபால்ட்டா குரூப் பாலிசி இருக்குது. வேற எதுவும் நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். தென் நெக்ஸ்ட். 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 ஸோ இது ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டால் ஆகும். ஓகேங்களா? இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல நோட்டிபிகேஷன்ல ப்ரோமோட் டொமைன் கண்ட்ரோலர் வரும். அதுக்கு அடுத்து சில விஷயங்கள் பண்ற மாதிரி இருக்கும். இதை இன்ஸ்டால் பண்ணிடுறேன் நானு. இன்ஸ்டால் ஆகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், விண்டோஸ் சர்வர்ல விண்டோஸ் 2026 இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அது 2026 சர்வர்னாலும் சரி, 2019 சர்வர்னாலும் சரி, அதுல சர்வர் மேனேஜர் போயிருக்கோம். சர்வர் மேனேஜர் போய் ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ் இன்ஸ்டால் பண்ணாதான் he will act as a டொமைன் கண்ட்ரோலர். இந்த சர்வீஸ் இல்ல அப்படின்னா அவர் எம்டி தான். டொமைன் கண்ட்ரோலரா எதுவுமே பண்ண முடியாது. இப்ப டொமைன்னா என்ன, ட்ரீனா என்ன, ஃபாரஸ்ட்னா என்ன, இந்த 3 டேர்மையும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியே ஆகணும். டொமைன், ட்ரீ, ஃபாரஸ்ட். சரிங்களா? இந்த டேர்ம் வந்து அடிக்கடி விண்டோஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. பட் விஎம்ஆர் பொறுத்த வரைக்கும் இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். சில இன்டர்வியூஸ்ல கேட்கறாங்க, பட் எல்லா இன்டர்வியூஸ்ல இது கேட்கறது இல்லை. பட் இது தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம். டொமைன் என்ன, ட்ரீனா என்ன, ஃபாரஸ்ட்னா என்னங்கிறது தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம். நான் இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு நோட் பேரை ஓப்பன் பண்றேன். இப்ப டிசிஎஸ்னு ஒரு கம்பெனி, சரியா? டிசிஎஸ்னு ஒரு கம்பெனிக்கு வந்துட்டு ஒரு டொமைன் கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணுவாங்க. இப்ப இதுக்கு பேர் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா tcs.com அல்லது tcs.local அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. tcs.com அல்லது tcs.local வாட் எவர் இட் இஸ். பட் டாட் அடுத்து இந்த மாதிரி கொடுப்பாங்க. இப்ப இந்த tcs.comலயே இது ஒரு டொமைன். ஓகே, இதுக்கு பேர் ஒரு டொமைன். இதுக்கு கீழே இன்னொரு இதை மேனேஜ் பண்றதுக்கு இன்னொரு டொமைன் கிரியேட் பண்ணுவாங்க. அப்புறம் மல்டிபிள் டொமைன் கிரியேட் பண்ணுவாங்க. இப்ப இது tcs.localனு கொடுத்துக்கல, இதுக்கு பேரு hr.tcs.local. இதுக்கு சேல்ஸ். ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கு. இதுக்கு பேர் பேரண்ட் டொமைன். ஓகே, இதுக்கு பேரு பேரண்ட் டொமைன். இதுக்கு பேர் தான் இது ஒரு டொமைன். இதுக்கு பேர் டொமைன். டொமைன்ல வந்து யூசர் குரூப், அப்புறம் வந்துட்டு குரூப் பாலிசி எல்லாமே இந்த டொமைன்ல இருக்கும். இந்த டொமைன்ல இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் ட்ரீ. சரியா? இதுக்கு பேர் ட்ரீ. இதுக்கு கீழே ஒரு சர்வர் வருது, இது கீழே இது ஒரு ட்ரீ. சும்மா ஒரு டேம் நம்ம சொல்றதுக்கான ஒரு டேம். ட்ரீனா மரம்னு அர்த்தம். பட் இந்த இடத்துல ட்ரீனா ஒரு மரத்துல ஒரு பிரான்ச், ஒரு ஒரு கிளைகள் வரும் இல்லையா, அதை மீன் பண்ணி தான் ட்ரீன்னு வந்து சொல்றாங்க. ஸோ hr.tcs.local அப்படிங்கிறது ஒரு டொமைன். sales.tcs.localங்கிறது ஒரு டொமைன். இதோட ரூட் டொமைன் வந்து tcs.local. ரூட், இதுக்கு பேர் ரூட் டொமைன். ரூட், இதுக்கு பேர் ரூட் டொமைன். ஸோ இது வந்து சைல்டு டொமைன் கூட வச்சுக்கலாம். ஓகே, பேரண்ட் டொமைன் ஆர் ரூட் டொமைன், சைல்டு டொமைன். ஸோ இதுக்கு இந்த ப்ராசஸ், இந்த ஆர்கிடெக்சர் பேர் ட்ரீ. சரியா? இப்ப இதே மாதிரி டிசிஎஸ் இன்னொரு கம்பெனி வச்சிருக்காங்க. அந்த கம்பெனி பேர் வந்து
டாடா கம்யூனிகேஷன் லிமிடெட் அப்படி ஒரு கம்பெனி இருக்கு. டிசிஎல்னு ஒரு கம்பெனி இருக்கு. டிசிஎல், டாடா கம்யூனிகேஷன் லிமிடெட். ஓகே, ஸோ டிசிஎல்லையும் அதே மாதிரி ஒரு டொமைன் கிரியேட் பண்றேன். சேம் அதே மாதிரி இங்கேயும் ஹெச்ஆர், இங்கேயும் சேல்ஸ். அப்ப இந்த இடத்துலயுமே நான் hr.tcl.local, இது sales.tcl.local. இதுக்கு ரெண்டுக்குமே கனெக்ஷன் இருக்கும். இது ஒரு ட்ரீ, இது ஒரு ட்ரீ, இது ஒரு ட்ரீ, இது ஒரு ட்ரீ. ஓகே, இப்போ இது ரெண்டுக்கும், இந்த ரெண்டும் சேர்ந்ததுதான் ஃபாரஸ்ட். எந்த காரணத்துக்கு ஃபாரஸ்ட் சொல்றோம்னா, இது மல்டிபிள் ட்ரீஸ் இருக்கா, அதனால ஃபாரஸ்ட் சொல்றோம். இதுக்கு பேர் ஃபாரஸ்ட். இப்ப இந்த டொமைனுக்கும் இந்த டொமைனுக்கும் கம்யூனிகேஷன் இருக்கும். ஏன்னா இவங்களும் டாடா கம்பெனி தான், இவங்களும் டாடா கம்பெனி தான். ஸோ ரெண்டு கம்பெனிக்கும் சம் இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ற மாதிரி இருக்கும். சில டாக்குமெண்ட் ஷேர் பண்ற மாதிரி இருக்கும். இங்க இருக்கிற யூசர் அங்க சில நேரத்துல ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும், அங்க இருக்கிற யூசர் இங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுக்கும் ஒரு கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு பேரு ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரஸ்ட். ஓகே, நம்ம ரொம்ப பேசிக், இது வந்து ரொம்ப ஆக்டிவ் டைரக்டரி ரொம்ப ரொம்ப பேசிக். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டே தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. இதை புரிஞ்சுக்கிடணும். ஏன்னா நீங்க கம்பெனில ஒர்க் பண்றப்ப உங்களுக்கு வந்து டவுட்ஸ் வரும், அதனால இதை கண்டிப்பா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ரெண்டுக்கும் கிரியேட் பண்ற ட்ரஸ்ட், இந்த ட்ரஸ்ட் இருந்தா மட்டும்தான் இந்த ரெண்டுக்கும் கம்யூனிகேஷன் நடக்கும். அப்ப இந்த என்டையர் செட்டப்புக்கு பேர் ட்ரீ. இதுல இதுக்கு பேர் ஒரு டொமைன், இதுக்கு பேர் ஒரு டொமைன், இதுக்கு பேர் ஒரு டொமைன். பட் இந்த ஆர்கிடெக்சர் பேர் ட்ரீ. இந்த என்டையர் செட்டப் பேர் ஃபாரஸ்ட். சரியா? இந்த ட்ரீஸ் அண்ட் ஃபாரஸ்ட் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு டொமைன் அப்படின்னா அதுல யூசர் இருக்கும், லேப்டாப்ல அதாவது கிளைண்ட் ஓஎஸ் கனெக்ட் பண்ணிருப்பாங்க, அதுல வந்து ஒர்க் ஸ்டேஷன் கனெக்ட், அதாவது சர்வர் ஓஎஸ் கனெக்ட் பண்ணிருப்பாங்க, பிரிண்டர் கனெக்ட் பண்ணிருப்பாங்க, குரூப்ஸ் இருக்கும், மொபைல் கூட சம்டைம்ஸ் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கிறதுக்கு பேர் தான் டொமைன். இந்த டொமைன் வந்து ஆக்டிவ் டைரக்டரி டேட்டாபேஸ்ல இருக்கும். ஸோ நான் சொன்னது பாத்தீங்களா, ஃபாரஸ்ட், இது வந்து ட்ரீ. சி, ஒரு ஃபாரஸ்ட்ங்கிறது ரெண்டு டிஃப்ரெண்ட் டொமைனை கனெக்ட் பண்றது. இங்க abc.com ஒரு டொமைன் இருக்குது, இங்க XYZன்னு ஒரு டொமைன் இருக்கு. இது வேற கம்பெனி, இது வேற கம்பெனி. பட் ரெண்டு பேருமே ஒரு சிஸ்டர் கன்சர்ன். சிஸ்டர் கன்சர்ன்னா ரெண்டு பேருமே ஒரே ஆளு கீழே வர்ற கம்பெனி வச்சுப்போம். இந்த ரெண்டு பேருக்குமே ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும், அது பேர் ட்ரஸ்ட். ஸோ இந்த abc.com கீழே ஏசியான்னு ஒன்று இருக்குது, யூரோப்னு ஒன்று இருக்குது. இந்த XYZ.com கீழே Africa.XYZ.com இருக்குது. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் ட்ரீயை கனெக்ட் பண்றது தான் ஃபாரஸ்ட். இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ். இதுல பாத்தீங்கன்னா kush.com ஒன்று இருக்குது, oneinity.com இருக்குது. இதுல hr.kush.com, இது ஒரு டொமைன், இது ஒரு டொமைன், இது ஒரு டொமைன். இவங்க மூணு பேருமே ஒரே லொகேஷன்ல ஒரே நெட்வொர்க்ல இருக்காங்க, ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும். பட் இவங்க வேற நெட்வொர்க். ஓகே, இவங்க ரெண்டு பேத்துக்கும், இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் டொமைனுக்கும் நம்ம ஒரு கம்யூனிகேஷன் வேணும் அப்படின்னா அதுக்கு பேர் ட்ரஸ்ட் ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணணும். இது எல்லாமே ஆக்டிவ் டைரக்டரியில பண்ணுவாங்க, நம்ம அதெல்லாம் பண்ண போறது கிடையாது. சி, நம்ம வந்து பேசிக்கா இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதா மட்டும் தான் போறோம். நம்ம ஆக்டிவ் டைரக்டரியில பொதுவாக ஒர்க் பண்ண மாட்டோம். நம்மளோட கோல் எல்லாமே VMware ஒர்க் பண்றதுதான். இதை பத்தி சும்மா மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கொஞ்சம் கான்செப்ட் குழப்புற மாதிரி தான் இருக்கும். பட் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ட்ரீ, வாட் இஸ் ஃபாரஸ்ட், வாட் இஸ் டொமைன். ஸோ ஃபாரஸ்ட்னா டூ டிஃப்ரெண்ட் டொமைனை ஜாயின் பண்றதுக்கு பேர் ஃபாரஸ்ட். இது இந்த மொத்த இடத்துக்கு பேரும் ஃபாரஸ்ட். இந்த ஃபாரஸ்ட்ல எல்லாமே இருக்கும், டொமைன் ட்ரீ இருக்கும், டொமைன் இருக்கும், எல்லாமே இருக்கும். இன்னொரு ஆர்கனைசேஷன் யூனிட், OU அப்படின்னு சொல்லுவோம். ஆர்கனைசேஷன் யூனிட் அப்படின்னா இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனிக்கு உள்ள மல்டிபிள் டீம்ஸ் இருப்பாங்க. ஒரு கம்பெனி TCS ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்குள்ள HR டீம் இருப்பாங்க, அப்புறம் வந்து ஃபினான்ஸ் டீம் இருப்பாங்க, இன்ஜினியரிங் டீம் இருப்பாங்க, IT டீம் இருப்பாங்க. இந்த மாதிரி மல்டிபிள் டீம் இருக்கிறப்ப நம்ம அதுக்குன்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணுவோம். அந்த குரூப்புக்கு பேர் தான் OU. நான் சொன்ன மாதிரி இப்போ நான் இந்த குரூப் கிரியேட் பண்ணிட்டு இந்த குரூப்னு ஒரு ஆக்சஸ் கொடுத்தோம் அப்படின்னா, இப்ப இது வந்து என்ஜினியரிங் டீம்னு வச்சுப்போம். இந்த என்ஜினியரிங் டீம் குரூப்னு ஒரு ஆக்சஸ் கொடுத்தோம்னா அந்த ஆக்சஸ் வந்து இந்த என்ஜினியரிங் யூசர்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். இந்த ஃபினான்ஸ் டீமுக்கு நான் ஒரு ஆக்சஸ் கொடுக்குறேன். உதாரணத்துக்கு அந்த ஃபினான்ஸ் டீம்ல ஒரு ஃபோல்டர் இருக்குது, அந்த ஃபோல்டர் வந்து ஃபினான்ஸ் டீம் மட்டும் தான் பார்க்கணும், அவங்க மட்டும் தான் அதை வியூ பண்ணணும் அப்படின்னா ஃபினான்ஸ் யூசரால மட்டும் தான் பார்க்க முடியும், இவங்களால வியூ பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி
ஒரு பர்டிகுலர் குரூப்புக்கு நம்ம ஒரு ஆக்சஸ் கொடுக்கறதுக்கு பேரு ஓயூ, ஆர்கனைசேஷன் யூனிட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஒரு டொமைன் எடுத்துக்கிட்டோம்னா ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு டொமைன் எடுத்துக்கிட்டோம்னா யூசர்ஸ் இருப்பாங்க. இந்த யூசர்ஸ் பேர் ஆப்ஜெக்ட்ஸ். அப்புறம் குரூப்ஸ் இருக்கும், ஓயூ இருக்கும், குரூப்ஸ் இருக்கும், ஓயூ இருக்கும், எல்லாமே பிரிண்டர்ஸ் இருக்கும். இது எல்லாமே சேர்ந்ததான் இந்த டொமைன். ஓகேங்களா? இது வரைக்கும் ட்ரீனா என்ன, ஃபாரஸ்ட்னா என்ன, டொமைன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இதை நல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். வேற வழியே கிடையாது. இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒண்ணு. இதுக்கப்புறம் டொமைன் கண்ட்ரோலர்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆக்டிவ் டைரக்டரி இன்ஸ்டால் பண்ணோம். அது இன்ஸ்டால் ஆயிடுச்சான்னு பார்ப்போம். ஸோ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஆக்டிவ் டைரக்டரி வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்ப இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆக்டிவ் டைரக்டரியில ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். செகண்ட் ஃபேஸ் இப்போ பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல ஜஸ்ட் நம்ம ஆல் ரோல்ஸ்ல போயிட்டு ஏடிடிஎஸ் சர்வீஸையும் டிஎன்எஸ் சர்வரையும் இன்ஸ்டால் பண்ணோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல அட்டென்ஷன் மார்க் இருக்கும். இதை செலக்ட் பண்ணி ப்ரொமோட் திஸ் சர்வர் டு டொமைன் கண்ட்ரோலர் இருக்கும். இதை பண்ணா மட்டும்தான் இவர் டொமைன் கண்ட்ரோலர் மாறுவாரு. ஸோ இதை நான் கொடுக்குறேன். சரி, இப்போ நான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியுமா? ட்ரீனா என்ன, ஃபாரஸ்ட்னா என்ன அப்படின்னு இங்க கேக்குது பாத்தீங்களா? ஆட் domain controller to a existing domain, add a new domain to existing forest, add a new forest. இப்ப இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா add a new forest. add a new forestனா இப்ப நான் ஃபர்ஸ்ட் இப்பதான் கிரியேட் பண்றேன். என்னோட கம்பெனி வந்து இப்பதான் புதுசா ஆரம்பிச்சிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் இப்பதான் ஒரு செட்டப்பே ரன் பண்ண போறேன். அப்படிங்கிறப்ப add a new forest கொடுக்கணும். ஓகே ஓகே, நான் என் கம்பெனி எல்லாம் கிரியேட் பண்ணி நான் ஆக்டிவ் டைரக்டரி எல்லாம் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு அந்த ஆக்டிவ் டைரக்டரி கீழே இன்னொன்னு கொடுக்கணும். இன்னொரு டொமைன் வேணும் அப்படின்னா ஆட் நியூ டொமைன் டு த எக்ஸிஸ்டிங் ஃபாரஸ்ட். அதே ஃபாரஸ்ட்ல கொடுக்கணும் அப்படின்னா இன்னொன்னு ஆட் நியூ டொமைன் டு எக்ஸிஸ்டிங் டொமைன். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. டொமைனுக்கும் ஃபாரஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்குது. சி, இப்ப ஆட் நியூ ஃபாரஸ்ட்னா ஒண்ணுமே கிடையாது. கண்ணை மூட்டு கொடுக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க கிரியேட் பண்ணுவீங்கல்ல, அதுக்கு பேர் தான் ஆட் நியூ ஃபாரஸ்ட். ஆட் நியூ டொமைன் டு எக்ஸிஸ்டிங் ஃபாரஸ்ட். இப்ப ஃபாரஸ்ட்னா என்ன, ரெண்டு டிஃப்ரெண்ட் டொமைன் இருக்கும். இது ஒரு ட்ரீ, அப்புறம் இது ஒரு ட்ரீன்னு வச்சுப்போம். இந்த ரெண்டும் சேர்ந்ததான் ஃபாரஸ்ட். சரியா? இப்ப ஆட் ஏ நியூ டொமைன் டு ஒன் எக்ஸிஸ்டிங் ஃபாரஸ்ட். இப்ப நான் ஒரு டொமைன் புதுசா கிரியேட் பண்றேன் அப்படின்னா ரெண்டு ரெண்டு ஃபாரஸ்ட் இருக்கு. இந்த ஃபாரஸ்ட்ல ரெண்டு 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 ட்ரீ இருக்குது. இந்த ட்ரீ 1, ட்ரீ 2, இந்த ரெண்டு இருக்குது. இந்த ரெண்டுல எந்த ஃபாரஸ்ட்ல நீ பண்ண போற அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, ஆட் ஏ டொமைன் கண்ட்ரோல் டு எக்ஸிஸ்டிங் டொமைன். இப்ப இந்த டொமைன்ல ஒரு சர்வர் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது கீழே இன்னொரு சர்வர் கொண்டு வர்றது. ஸோ ஏடிசின்னு சொல்லுவோம். ஆக்டிவ் இது அடிஷனல் டொமைன் கண்ட்ரோல் சொல்லுவோம். அதை பத்தி லேட்டா சொல்றேன். இந்த ஏடிசி வந்து இதுல தான் கொடுப்பாங்க. ஆட் டொமைன் கண்ட்ரோலர் டு ஒன் எக்ஸிஸ்டிங் டொமைன். இப்ப நீங்க புதுசா போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் தான் கிடைக்கும். ஆட் நியூ ஃபாரஸ்ட் இதுதான் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். என்ன நேம் கொடுக்கணும் அப்படின்னா vmware டாட் லோக்கல். இப்ப இதுக்கு பேர் தான் ரூட் டொமைன். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபாரஸ்ட் கிரியேட் பண்றல, இதுக்கு பேர் ரூட் டொமைன். இதுக்கு அடுத்து நான் வந்து சேல்ஸ் ஹெச்ஆர் சொல்லி தனித்தனியா கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்ப நெக்ஸ்ட் கொடுக்குறப்ப ஒரு ஒரு வேலை நடக்கும். அது என்னன்னு நான் சொல்றேன் நான். ஸோ இதுல வந்து டிஎஸ்ஆர்எம்னா என்னன்னா டைரக்ட்லி சர்வீஸ் ரீஸ்டோர் மோடு. அதாவது அந்த ஆக்டிவ் டைரக்டரி கரப்ட் ஆனாலோ என்டிடிஎஸ் கரப்ட் ஆனாலோ நம்ம அந்த டிஎஸ்ஆர்எம் மூலமா தான் அந்த இதை ரெக்கவர் பண்ணுவோம். இது சும்மா ஒரு பாஸ்வேர்டு கேட்பாங்க. ஒரு பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம என்டர் பண்றோம்.
இது எதுவுமே பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் நெட் பயாஸ் நேம் வந்து ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். நீங்க எதுவுமே பண்ண நெட் பயாஸ் நேம் அப்படிங்கிறது அது ஒரு நேம் ரெசல்யூஷன். இது பழைய விண்டோஸ் டெக்னாலஜி. நெட் பயாஸ் நேம் பழைய விண்டோஸ் டெக்னாலஜி. இந்த டாட் லோக்கலுக்கு முன்னாடி உள்ள நேம் அது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். இது வந்து பை டிஃபால்ட்டா இது எதுவுமே பண்ண தேவையில்ல. அந்த டேட்டா பேஸ் சேவ் பண்றது எதுவுமே பண்ண தேவையில்ல. தென் நெக்ஸ்ட் அப்புறம் இது சும்மா ஒரு ப்ரீவியூ. தென் நெக்ஸ்ட் தென் இன்ஸ்டால் கொடுத்துட்டோம். அப்படி ப்ரீ செக்ஸ் பண்ணும். ப்ரீ செக்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. பண்ணி முடிச்ச உடனே ப்ரீ செக்ஸ் எல்லாம் ஓகேன்னு சொல்லி சொல்லுது. தென் இன்ஸ்டால். இப்போ இது வந்து ஆக்டிவ் டைரக்டரி நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஆக்டிவ் டைரக்டரி சர்வீசஸ் ஒரு சர்வீஸ் இருக்கும். dsa.msன்னு ஒரு கமாண்ட் இருக்கு. இது ஓப்பன் ஆகல. நீங்க ஆக்டிவ் டைரக்டரி இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் இது ஓப்பன் ஆகும். இந்த யூசர் கிரியேட் பண்றது. இப்போ இது ஓப்பன் ஆகாது. இதுல எதுவுமே இருக்காது. இன்ஸ்டால் ஆகி முடிச்ச உடனே நம்மளால யூசர்லாம் கிரியேட் பண்ண முடியும். ஆக்டிவ் டைரக்டரி அப்படின்னு அடிச்சாலும் என்னால வராது. எதுவுமே வராது. எதுவுமே வரல. ஏன்னா இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. இன்ஸ்டால் ஆகி முடிச்ச உடனே தான் நம்மளால இதுல வந்து யூசர்லாம் கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? இன்ஸ்டால் ஆகி முடியட்டும். நம்ம அடுத்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ இப்படிதான் வந்து இது முடிஞ்சு. அவ்வளோ இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சு ஆட்டோமேட்டிக்கா ரீஸ்டார்ட் ஆகும். அந்த சர்வர் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரீஸ்டார்ட் ஆகும் இன்ஸ்டால் ஆகி முடிச்ச உடனே. ஒரு டொமைன் கண்ட்ரோலர் வந்து நம்ம கிரியேட் பண்றப்ப ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து ரீஸ்டார்ட் வந்து மேண்டட்டரி கிடையாது. செகண்ட் ஃபேஸ்ல ஆட்டோமேட்டிக்கா ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது வந்து it will act as a domain controller. Then we can create the users and everything. நம்ம ரோல் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆக்டிவ் டைரக்டரி மோஸ்ட்லி இன்ஸ்டால் பண்ண மாட்டோம். ஒரு கம்பெனில நீங்க ஒர்க் பண்ண சொல்றேன். ஏன்னா எல்லா கம்பெனிலயும் ஆக்டிவ் டைரக்டரி இருக்கும். எக்ஸிஸ்டிங்கா இருக்கும். ரொம்ப ரேர் கேஸ்ல தான் வந்து நீங்க ரியல் டைம்ல வந்து ஆக்டிவ் டைரக்டரி இன்ஸ்டால் பண்ணுவீங்க. ஏன்னா மேக்ஸிமம் 99% எல்லா கம்பெனிலையும் ஆக்டிவ் டைரக்டரி இன்ஸ்டால் பண்ணி எல்லாமே செட் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க போயிட்டு அதில் மேனேஜ் பண்ணா மட்டும் போதும். நீங்க எதுவுமே புதுசாக இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. பட் ஹவர் இட் இஸ் நீங்க இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆக்டிவ் டைரக்டரி இன்ஸ்டால் பண்றது எப்படி, அதனால என்னென்ன நடக்கும்னு சொல்லி நம்ம கண்டிப்பா நம்ம தெரிஞ்சிருக்கணும். நம்மளோட வேலை வந்து மேக்ஸிமம் பார்த்தோம்னா ஆக்டிவ் டைரக்டரியில யூசர் கிரியேட் பண்றது நம்மளோட வேலை. அது இப்ப காமிக்கிற எப்படி கிரியேட் பண்றது சொல்லிட்டு அதுதான் மெயினான ஜாப்பா இருக்கும். யூசர் கிரியேட் பண்றது, யூசருக்கு பாஸ்வேர்ட் ரீசெட் பண்றது, யூசர் வந்து அக்கௌண்ட் லாக் ஆயிரும் அதை அன்லாக் பண்றது, இந்த மாதிரி ஜாப் தான் நமக்கு இருக்கும். அது பேசிக் L2 ஜாப், L1 L2 ஜாப் இதுதான் இருக்கும். இதுதான் நீங்க பண்ற மாதிரி இருக்கும். ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனீங்கன்னா இதுதான் பண்ற மாதிரி இருக்கும் இப்போதைக்கு. ரொம்ப லேட் ஆகுது.
அடுத்து டொமைன் கண்ட்ரோல் அண்ட் ஆக்டிவேட் என்ன பார்க்கலாம். ஸ்டில் இது வந்து லோட் ஆகிட்டு இருக்கு. லோட் ஆகட்டும். ஸோ டொமைன் கண்ட்ரோலர்னு என்ன? நம்ம டொமைன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். டொமைன் அப்படின்னா அந்த டொமைனுக்குள்ள யூசர்ஸ் இருக்கும், கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும், பிரிண்டர்ஸ் இருக்கும், ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும், ஆர்கனைசேஷனல் யூனிட்ஸ் இருக்கும். ஓகே, டொமைன் கண்ட்ரோலர்னா இந்த எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது பேர் தான் டொமைன் கண்ட்ரோலர். சி, ஒரு டொமைன் கண்ட்ரோலர் கீழே நம்ம கிளைண்ட் பிசியும் ஆட் பண்ணிக்கலாம். விண்டோஸ் எக்ஸ்பி, விண்டோஸ் 1, விண்டோஸ் 8, விண்டோஸ் 10, 11 ஆட் பண்ணிக்கலாம். சர்வரையும் ஆட் பண்ணிக்கலாம். விண்டோஸ் சர்வர் 2008, 2012, 2016, 2019 சர்வரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு டொமைன்ல என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கோ இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் அட்மினிஸ்ட்ரேட்டர் கண்ட்ரோல் பண்றது யார் அப்படின்னா இந்த டொமைன் கண்ட்ரோலர் தான். டொமைன் கண்ட்ரோல் இல்லாட்டி எதுவுமே நடக்காது. நம்ம எப்போ வந்து ஒரு விண்டோஸ் சர்வர்ல ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ் வந்து இன்ஸ்டால் பண்றோமோ தென் இட் வில் ஆக்ட் அஸ் ஏ டொமைன் கண்ட்ரோலர். அதை ரீஸ்டார்ட் பண்ண உடனே டொமைன் கண்ட்ரோலரா ஆக்ட் ஆயிரும். ஸோ அதுல இருந்து நம்ம வந்து அந்த என்டையர் டொமைனை வந்து மேனேஜ் பண்ணலாம். ஸோ இந்த டொமைன் கண்ட்ரோலர் வந்து இந்த மாதிரி தான் கனெக்ட் ஆயிருக்கும். கிளைண்ட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் ஆயிருக்கும், பிரிண்டர் எல்லாத்துலயும் கனெக்ட் ஆயிருக்கும். இந்த பிரிண்டரை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், இந்த சர்வரை கண்ட்ரோல் பண்ணலாம், இந்த ஒர்க் ஸ்டேஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணலாம். எல்லாத்தையும் இந்த டொமைன் கண்ட்ரோலர் மூலமா நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸ்டில் லோட் ஆகிட்டு இருக்கு. இதனோட ஆகாத. ஓகே.